வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் பார்க்க போகிறது முளைக்கீரையை வச்சு எப்படி வடை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் எங்களுடைய வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க, கீரை விதைப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது நல்லா வளர்ந்துருக்குது. இந்த கீரையை எப்படி நம்ம பறித்து வடை செய்கிறோன்னு பார்ப்போம். நல்லா வளர்ந்த கீரையை மட்டும் நம்ம இப்போ பறிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், இந்த தண்டுலாம் எப்படி கனமாக இருக்குது பாருங்கள். இந்த கீரையை வச்சு தான் நம்ம வடை செய்ய போகிறோம். இந்த தண்டையை நீங்கள் தூக்கி போடாதீங்க, அதையும் நம்ம மசியலாக நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம தேவையான கீரையை மட்டும் பறிச்சுப்போம். இப்போ நம்ம தேவையான அளவு கீரையை பறிச்சாச்சு. இப்போ எப்படி வடைக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ கீரை வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். அதற்கு தேவையானது கடலைப்பருப்பு 1/2 கப், உளுத்தம் பருப்பு 1/2 கப், 2 சிறிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கீரை 1 கப்பு. இதை கழுவி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் நான் எடுத்துக்கிறது 3 மிளகாய் எடுத்துருக்கிறேன். சோம்பு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 1/2 ஹவர் இதே போல் விட்டுருங்க. அப்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், வடை செய்யும் போது மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். அதுக்காக இந்த 1/2 ஹவரை காய போடுங்க. காய போட்டுட்டு மிக்சியில் கொஞ்சம் நம்ம கொரன்னு அரைக்க போகிறோம். இப்போ அதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் நம்ம இந்த பருப்பை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொரன்னு அரைச்சிப்போம். அரைச்சி முடித்தோடனே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ உப்பையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம பருப்பெல்லாம் அரைச்சாச்சு. தண்ணி விடாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கெட்டி வடை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாவெல்லாம் போட்டுப்போம். அந்த பருப்பில் வெங்காயம், சோம்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய கீரை. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு நம்ம அந்த பருப்போடு இந்த கீரை முளைக்கீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றா சேர்ந்துடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த பருப்பும் கீரையும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்குது. இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம தண்ணியே ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம். இப்போ நம்ம பிடிக்கும் போது நம்மளுக்கு அந்த பால் நல்லா அழகாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. இப்போ இதை எப்படி எண்ணெயில் பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்குங்க. எண்ணெய் எடுத்தது காஞ்சோடனே நம்ம வடையை தட்டி போடணும். இப்போது நம்மளுக்கு தேவையான சைஸில் எடுத்துருக்குறோம். அதை லேசாக தட்டிக்குங்க. உங்களுக்கு ஒன்று இப்படியே போடலாம், இல்லை நடுவில் கொஞ்சம் ஓட்டை போட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஒரே அளவுக்கு நம்மளுக்கு வேகும். மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. பொன்னிறமாக வரணும். எதுக்கு உங்களுக்கு மிதமான தீயில வைக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்மளுக்கு உள்ள அந்த பருப்பு கீரை எல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போ வடை நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வடைஞ்சிடும். நம்ம வீட்டில் பறித்த கீரையை நம்ம ஒரு பண்டமாக செய்தாச்சு. இந்த கீரையிலே இன்னும் மசியல்லாம் செய்யலாம். அதை அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த கீரை வடை ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.